அனைவருக்கும் வணக்கம். மகேஷ் ஐயர் அஃபீஷியல் இந்த சேனலில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னைக்கு கோகுலாஷ்டமியை பற்றி தான் மகேஷ் ஐயர் சார்கிட்ட கேட்க போகிறேன். அதுக்கு முன்னாடி மகேஷ் ஐயர் சார் அரேஞ்ச் பண்ணியிருக்கிற புனித யாத்திரை, காசிக்கு செல்லக்கூடிய இந்த புனித யாத்திரையில் யாரெல்லாம் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ ஆஃபீஸ் நம்பர் வீடியோவில் இருக்குது. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முழு விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிரயாணத்தை சார் கூட சேர்ந்து நீங்களும் மேற்கொள்ளலாம். இது உங்கள் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு அற்புத வாய்ப்பு, தவற விட்டுறாதீங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். கோகுலாஷ்டமிக்கு ஒவ்வொரு வருடமும் ஒரு அற்புதமான தகவல் நீங்கள் கொடுப்பீங்க இல்லையா? இந்த வருட கோகுலாஷ்டமியின் சிறப்புகள் என்ன? பொதுமக்கள் கோகுலாஷ்டமியை எப்படி வழிபடுவது மிக சிறப்பு? கோகுலாஷ்டமிக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுமா? பொதுவாக கோகுலாஷ்டமி அப்படின்னாலே கிருஷ்ணர் விக்கிரகம் வாங்கிட்டு வருவோம். பூஜை அறையெல்லாம் தூய்மை செஞ்சுட்டு கிருஷ்ணருக்கு அழகாக அலங்காரம் பண்ணி அவருக்கு பிடிச்ச வெண்ணெய், அவல், அப்புறம் முறுக்கு, சீடை, இந்த மாதிரியான பதார்த்தங்கள்லாம் நெய்வேத்தியத்துக்கு ரெடி பண்ணணும். முக்கியமாக கிருஷ்ணர் பாதத்தை வாசல்லேருந்து நம்ம பூஜை ரூம் வரைக்கும் போடுவோம் சார். இதுதான் பொதுவாக பண்ணுறது. 2 கிருஷ்ணர் பாதம் 3 இதை பண்ணுவேன். ஆமாம். இப்போ இதை நான் போன வருஷம் உங்கள் நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன். ஆமாம், அதை அப்படியே நீங்கள் எடுத்து மெமரி பண்ணி நான் இப்போ பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி நான் இன்னொன்று முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். வித்தியாசமாக சொல்லுங்கள் சார். யாரும் பண்ணாததா? நம்ம வீட்டுக்கு யாராவது முக்கியமானவங்க வருவா, வீடை எப்படி வைப்பேன்? நீங்கள் நல்லா அழகாக வச்சுருப்போம் சார், தொடச்சி நீட்டாக. சரி, பெருமாள் கோயிலில் போனால் ஒரு வாசம் அடிக்கும் பார்த்துருக்கேங்களா? ஆமாம், இந்த தீர்த்த வாசம் அடிக்கும். அந்த மாதிரி இந்த வாட்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த தீர்த்த பொடி அரைச்சி ஏலக்காய், பச்சைக்கல் போட்டு நல்லா பொடி பண்ணி ஃபஸ்ட்டே என்ன பண்ணோம், ஒரு தீர்த்தத்தில் போட்டு வீடு முழுக்க தெளித்து விட்டுறணும். எப்படின்னா, ஒரு தர்பை ஒரு மாவிலை போட்டு வீடு முழுக்க தெளித்து விட்டு அதுக்கப்புறம் கையில் மருதாணி இட்டுண்டு இந்த வாட்டி யாரெல்லாம் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறோம், ஏன்னா சந்தோஷமான விஷயம் இல்லையா கோகுலாஷ்டமி, அப்படி கையில் போட்டுண்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா வீட்டில் சுவாமியினுடைய பாதம், வீட்டில் குழந்தை இருந்தால் குழந்தையுடைய பாதம் வைப்போம், இல்லைன்னா சுவாமியினுடைய பாதம் வச்சு அதை வீட்டினுடைய சுவாமி ரூம் வரைக்கும் கொண்டு போய் வாசல்லேருந்து கொண்டு போகிற வழக்கங்கள் நமக்கு இருக்கும். இதை நம்ம எப்பவும் போல பண்ணி இந்த வாட்டி புதுசாக பண்ணுறது பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், முதல் நாள் அந்த வீட்டில் அந்த கோயில் மாதிரியே வாசம் அடிக்கிறது, அந்த தீர்த்தம் தெளித்து விடுறது ரொம்பவுமே சிறப்பு. இந்த வாட்டி துளசியில் அர்ச்சனை பண்ணுங்கள். பெருமாளுக்கு ரொம்ப விசேஷம் இல்லையா? துளசியில் அர்ச்சனை பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு. இந்த கோகுலாஷ்டமி அன்றைக்கி, அஷ்டமி அன்றைக்கி தானம் கொடுக்கறது சிறப்புன்னு சொல்லுவாங்க. யாராவது 4 பேருக்கு 5 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு என்ன ஏஜ் ஆச்சோ அந்த ஏஜுக்கு தகுந்தாப்புல கூட, எனக்கு 54 வயசாச்சு, எனக்கு 22 வயசாச்சு, எனக்கு 32 வயசாச்சு, 38 வயசாச்சு, 38 பொட்டணம் சாப்பாடு வாங்கி கொடுங்க. இல்லைனா கோயிலில் புளியோதரை வாங்குவா இல்லையா? புளியோதரை விற்கும் இல்லையா? அதை வாங்கி நிறையா பேருக்கு தானம் தர்மம் கொடுங்க. ரொம்பவுமே சிறப்பாக இருந்து கொண்டிருக்கும். அதே மாதிரி கோகுலாஷ்டமி அன்றைக்கி குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டு, போன வாட்டி நம்ம ஒரு தடவை சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வச்சுருந்தா அவளுக்கு நம்ம பரிசு, ஆன்மீக தகவல் புஸ்தகம் பரிசெல்லாம் கொடுத்தோம். அது மாதிரி கோகுலாஷ்டமி அன்றைக்கி கிருஷ்ணர் வேஷம் போட்டு அது வீட்டில் கிருஷ்ணரை பகவானை வீட்டில் ரொம்ப அழகாக கொண்டாடினாலே ரொம்பவுமே சிறப்பு. இது இந்த தடவை கோகுலாஷ்டமி இப்படி கொண்டாடணும். ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் கொடுக்கக்கூடிய கோகுலாஷ்டமி பதிவு ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் சார். நிச்சயமாக பொதுமக்கள் நீங்கள் இந்த வருஷம் என்ன பதிவு கொடுப்பீங்க அப்படின்னு காத்துட்டு இருந்திருப்பாங்க. இந்த வருஷம் ரொம்ப அழகாக, ரொம்பவே வித்தியாசமாக தீர்த்த பொடி எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு சொன்னீங்க. அதை வீடு முழுக்க தெளிக்கிறதால என்ன பலன் அப்படின்னு சொன்னீங்க. நிச்சயமாக எல்லாருடைய இல்லங்கள்லையும் கோகுலாஷ்டமி என்று இந்த தீர்த்த பொடியை ரெடி பண்ணி அவங்க இல்லங்களில் தெளித்துட்டு அப்புறமா கோகுலாஷ்டமி செய்வாங்க. அது செய்ய முடியலன்னா கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க, அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஒரு நல்ல தகவலாக கொடுத்தீங்க சார். நன்றி. நன்றி.